நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அன்னம் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். மேம் இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு கொள்ளை வச்சு 2 ரெசிபி பண்ண போறேன். ஓகே. ஏன்னா கொள்ளு நம்ம யாரும் ரொம்ப செய்யறதே இல்ல, அதனால கொள்ளுல அடையும் ஒரு மசாலா ரைஸும் பண்ண போறேன் கொள்ளை வச்சு. மசாலா ரைஸ். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் என்னங்க மேம், அடையா? ஃபர்ஸ்ட் அடை பண்ணிரலாம், அப்புறம் மசாலா ரைஸ். அது ஈஸி தான், நம்ம அதையும் பண்ணிரலாம் அடுத்ததா. ஓகே மேம். இப்போ கொள்ளு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஓகே. இதுல நான் புழுங்கல் அரிசி 1/2 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு ஊற வச்சிருக்கேன். கொள்ளு ஒரு 3/4 கப்பு. இதை விட அதிகமா கொள்ளு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப அரைக்கணும். நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 5 மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஏன்னா இது எல்லாம் பருப்பு, அதனால வாய்வுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால இஞ்சி சேர்த்துக்கிட்டேன்னா சரியாயிடும். ஓகே. அப்புறம் சீரகம், இது 1/2 டீஸ்பூன் அளவு, சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு, இந்த அடைக்கு தேவையான உப்பை இதுலயே போட்டுடலாம். ஓகே. இப்ப மிளகா, சோம்பு, சீரகம், உப்பு எல்லாத்தையும் மிக்சியில போட்டோம். இஞ்சி எல்லாம், பூண்டு பிடிக்கும்னாலும் போட்டுக்கலாம். ஓகே. இதோட நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இத ரொம்ப நைஸா வேண்டாம், ரொம்ப கரகரப்பா வேணாம், ஒரு மீடியம் ரவை பதத்துக்கு அரைச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊத்தியே. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க. இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இத இந்த பவுல்ல ஊத்திட்டு இதோட நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இதோட முருங்கை இலை இருந்தா கூட சேர்த்துக்கலாம். ஓகே. கொள்ளு இப்ப நிறைய பேர் வெயிட் குறைக்கணுங்கிறாங்க. கேரட் துருவினது அவங்க எல்லாம் இத வாரத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். ஓகே. கருவேப்பிலை கொஞ்சம், இத கொஞ்சம் கிள்ளிட்டு போட்டுக்கலாம். ஜவ்வரிசி ஊற வச்சது, இத 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு அப்படியே போட்டுக்கலாம். ஓகே. அரைக்கிறச்சே போட்டோம்னா அது ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ஊற வச்சு போட்டோம்னா அது பார்க்கவும் ஒயிட்டா அழகா இருக்கும். இப்ப இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத அப்படியே அடையா ஊத்திக்கலாம். ஓகே.
இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வத்தல், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டாங்க, இஞ்சி போட்டாங்க, எல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சு மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டாங்க காரத்துக்கு. அந்த கலவையை வந்து ஊற வச்சு அரைச்சிருக்காங்க இல்லையா, அந்த கொள்ளு, அரிசி, பருப்பு, அதில் வந்து எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டாங்க. அந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி போட்டு இப்போ வந்து அடையாக ஊற்றிட்டு இருக்காங்க. கேரட்டும் துருவி போட்டிருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய், இது கொள்ளுங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் கொடுக்கணும். நம்ம மற்ற பருப்புகளா இருந்தா சீக்கிரம் வெந்துரும், இது கொஞ்சம் வேக நேரம் ஆகும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை பார்த்து எடுக்க வருதான்னு பார்த்துக்கங்க, இல்லாட்டா பிஞ்சு போயிடும். ஆனா இந்த அடை வந்து நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும். ஏன்னா கொள்ளு வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணதே இல்லை. யூஸ் பண்ண பிறகு சும்மா அடை மாதிரியே இதுவும் நல்லா டேஸ்டா இருக்கு. இப்ப நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா ப்ரௌனா மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடலாம். அது குழந்தைங்களுக்கு மொறுமொறுப்பா இருந்தா பிடிக்கும் இல்லையா, நம்ம பெரியவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோட நல்ல காரமா ஏதாவது சட்னி அந்த மாதிரி செஞ்சு இதை தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல சட்னி செய்யலன்னா கூட ஒரு நம்ம வீட்டுல இட்லி பொடி இருக்கும் இல்லையா, அதையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்ப கொள்ளு அடை ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த மசாலா ரைஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டே கொள்ளை வந்து நல்லா ஊற வச்சு குக்கர்ல ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். சாதத்தையும் வேக வச்சு கொஞ்சம் உதிரி உதிரியா எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம எல்லாம் வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, அப்புறம் சீரகம், அப்புறம் வெங்காயம். இந்த மாதிரி கொள்ளு வச்சு வேற என்னெல்லாம் ரெசிபிஸ் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க மேம்? கொள்ளுல வந்து மக்னி பண்ணலாம். நம்ம வந்து ராஜ்மால தானே பண்ணுவோம் தால் மக்னின்னு, அதே வந்து தால்க்கு பதிலா கொள்ளு வச்சு பண்ணலாம். அப்புறம் கொள்ளுல ரசம் பண்ணலாம், சட்னி பண்ணலாம். கொள்ளுல நிறைய ரெசிபிஸ், கட்லெட் கூட பண்ணலாம், நல்லா இருக்கும். நம்ம வந்து கொள்ளு பிடிக்காதுன்னு விடாம இந்த மாதிரி மாத்தி செஞ்சோம்னா அது கொள்ளே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப குடமிளகா. இந்த மசாலா ரைஸ்ல என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எல்லா சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கக்கூடிய காயா செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன். அவங்கவுங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். சரி, இப்ப குடமிளகா அந்த வெங்காயம் நறுக்கணும் இல்லையா, அதே மாதிரி நறுக்கிக்கணும். ஏன்னா கொள்ளு வந்து சின்ன சின்ன ரவுண்டு ஷேப்ல இருக்கும், அதனால அதுக்கு ஏற்றபடி இதையும் கட் பண்ணிக்கணும். இப்ப கேரட் துருவினது, கொஞ்சம் உப்பு, அந்த வேக வச்ச கொள்ளும். நான் வந்து கொள்ளுல கொஞ்சம் உப்பு போட்டுதான், கொள்ளுக்கு தேவையான உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஓகே, மிளகாய் பொடி,
கரம் மசாலா. இது அவங்கவுங்க காரத்துக்கு பார்த்து போட்டுக்கணும். இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடல, அதனால எல்லாருமே பெரியவங்க கூட சாப்பிடலாம். நிறைய பேருக்கு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் இந்த வாசமே வருது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா அதையும் விட்டுறலாம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசியா நல்லா இருக்கும். இப்ப நல்லா எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கலரும் பார்க்க அழகா இருக்கு, அட்ராக்டிவா. கிரீன், ரெட், ஒயிட், அப்புறம் அந்த கொள்ளோட பிரவுன் கலர். இதுல பட்டாணி ஏதாவது வேணாலும் நம்ம பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்ப பட்டாணி சீசனும் இருக்கு. இதுல புளிப்பு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் இப்ப கொள்ளு அடையும் கொள்ளு மசாலா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. தேங்க்யூ மேம். ஸோ கொள்ளு அடை அண்ட் கொள்ளு மசாலா சாதம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இன்னைக்கு 2 நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொள்ளு அடையோட ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். சூப்பர் மேம், ரொம்ப பிரமாதமா இருக்கு. அடை வந்து எல்லாருமே பிடிச்சி சாப்பிடுவோம். வேற இந்த வடை ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவோம். அண்ட் அதுல வந்து நம்ம அவாய்ட் பண்ற விஷயங்கள் கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுடலாம். சால நீங்க இன்னைக்கு மெயினா கொள்ளு சேர்த்திருக்கீங்க அண்ட் இது கூட காய்கறியும் சேர்த்தீங்க. முக்கியமா வந்து அந்த ஜவ்வரிசி பத்தி சொல்லியே ஆகணும். சோ அது வந்து நீங்க அப்படியே முழுசா ஊற வச்சு போட்டது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் டேஸ்ட் பார்க்கிறதுக்கும் அட்ராக்டிவா. ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். பிரமாதம் மேம். அதான் நான் வந்து யோசிச்சிருப்பேன், வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ற விஷயத்த எப்படி வந்து சுவையா கொடுக்கறது, பிரசன்டபிளா கொடுக்கறதுன்னு. சோ இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கொள்ளு வச்சு இந்த மசாலா சாதம் கலக்கிட்டீங்க. அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச அந்த கேப்சிகம், கேரட்டும் வந்து நல்லா துருவி ஆட் ஆன் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஸோ நடுவில் அந்த கொள்ளுடைய அந்த கிரன்ச்சினஸும் சேர்த்து வர்றதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க.